ആലോചന. എനിക്ക് സെക്കൻഡ് മാരേജ്, ഇവർക്ക് ഫസ്റ്റ് മാരേജ്. പക്ഷെ എൻ്റെ അടുത്ത് നിന്ന് കുറേ ഗോൾഡും ക്യാഷും എല്ലാം വാങ്ങിയിട്ട് വിനോദിൻ്റെ അച്ഛനും അമ്മയ്ക്കും ഇഷ്ടമല്ല എന്ന് പറഞ്ഞ ഒരു എക്സ്ക്യൂസ് പറഞ്ഞിട്ട് കല്യാണത്തിൽ നിന്ന് ഒഴിവായി. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டாருன்னு வீட்டு முன்னாடி தர்ணா போராட்டத்துல பெண்மணி ஈடுபட்டிருக்காங்க. திருவனந்தபுரம் அவனவன் சேரி பகுதியை சேர்ந்தவங்க தாராமித்ரா நிரஞ்சனா. இவங்க இன்னைக்கு காலையில நாகர்கோவில் பார்வதிபுரம் சாரதா நகர் பகுதியில இருக்கிற வீட்டு முன்னாடி திடீர்னு தர்ணா போராட்டத்துல ஈடுபட்டாங்க. போராட்டத்துல ஈடுபட்ட தாராமித்ரா நிரஞ்சனா வடசேரி போலீஸ்ல புகார் மனு ஒன்னையும் கொடுத்திருக்காங்க. அந்த மனுவுல அவங்க கூறியிருக்கிற விஷயம், எனக்கு கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. முதல் கணவரை நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன். இந்த நிலையில நாகர்கோவில் பார்வதிபுரம் சாரதா நகரை சேர்ந்த வாலிபருக்கும் எனக்கும் நண்பர் ஒருவர் மூலியமா பழக்கம் ஏற்பட்டுச்சு. அது காதலா மாறுச்சு. நாங்க 2 பேரும் பழகிட்டு வந்தோம். அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன ஏமாத்துறாரு. அவர் தொழில் தொடங்க போறேன், அதுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்கிட்ட இருந்த 25 பவுன் நகை 3 லட்சம் பணத்தை அவர்கிட்ட கொடுத்தேன். அதுக்கப்புறமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவரும் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா சொன்னாரே தவிர செய்யவே இல்லை. இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்காம என்ன ஏமாத்துறாருன்னு இப்போ போலீஸ்ல புகார் மனுவை கொடுத்திருக்காங்க. அவரை கான்டாக்ட் பண்ண கூட ட்ரை பண்ணேன், ஆனா அவர் என்கிட்ட சரியா பேசுறது இல்ல. திருமணம் செஞ்சுக்கவும் மறுப்பு தெரிவிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்து வரும் அவர் மேலையும் அவருடைய உறவினர்கள் மேலையும் வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த புகார் மனுவுல கூறியிருக்காங்க. இதை தொடர்ந்து வடசேரி போலீசார் சம்பவ இடத்துக்கு விசாரணை பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. എൻ്റെ പേര് താര. ട്രിവാൻഡ്രത്ത് ആറ്റിങ്ങല വീട്. ആനന്ദ് എന്ന് പറഞ്ഞിട്ട് എൻ്റെ ഒരു കോമൺ ഫ്രണ്ട്, ഇവരുടെ വിനോദിൻ്റെ കോമൺ ഫ്രണ്ട് വഴി വന്ന കല്യാണം ആലോചന. എനിക്ക് സെക്കൻഡ് മാരേജ്, ഇവർക്ക് ഫസ്റ്റ് മാരേജ്. കല്യാണം കഴിക്കാമെന്ന് പറഞ്ഞ് പറ്റിച്ച് എൻ്റെ അടുത്തുനിന്ന് കുറേ ഗോൾഡും ക്യാഷും എല്ലാം വാങ്ങിയിട്ട് ലാസ്റ്റിൽ എനിക്ക് മക്കളുള്ളത് കൊണ്ട് വിനോദിൻ്റെ അച്ഛനും അമ്മയ്ക്കും ഇഷ്ടമല്ല എന്ന് പറഞ്ഞ ഒരു എക്സ്ക്യൂസ് പറഞ്ഞിട്ട് കല്യാണത്തിൽ നിന്ന് ഒഴിവായി. 25 പവൻ്റെ സ്വർണവും 3 ലക്ഷം രൂപയും. അത് ഇവിടെ വെച്ചിട്ട് നാഗർകോവിലിൽ വെച്ചിട്ടാണ് ഞാൻ